வணக்கம் children, this is Malathi. இன்னைக்கு நாம exercise 1.6ல third sum பார்க்க போறோம். n of a union b union c சமம் n of a plus n of b plus n of c minus n of a intersection b minus n of b intersection c minus n of a intersection c plus n of a intersection b intersection c என்பதை கீழ்காணும் கணங்களுக்கு சரிபார் அப்படினு சொல்லிட்டு மூணு செட் கொடுத்திருக்காங்க. a ன்னு ஒரு செட், b ன்னு ஒரு செட், c ன்னு ஒரு செட் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாம இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். தனித்தனியா a union b union c கண்டுபிடிக்கணும். a தனியா b, n of a தனியா, n of b தனியா, இந்த மாதிரி எல்லாமே கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் n of a அப்படிங்கிறது எலிமெண்ட்ஸ் இன்சைட் a தானங்க. 1 2 3 4 5 5 இருக்கு, அதனால 5. அதே போல n of b எழுதிக்க போறோம் 4. அதே போல n of c சமம் பாருங்க 4 இருக்கு. சோ n of c யும் நம்ம 4 அப்படி சொல்லி எழுதிட்டோம். இப்போ மறுபடியும் நமக்கு என்னலாம் வேணும்னா n of a union b union c வேணும். சோ a union b union c அப்படினா a ல இருக்குது, b ல இருக்குது, c ல இருக்குது மூணையும் சேர்த்து எழுத போறோம். எழுதலாங்களா? a, c, e, f, h ன்னு ஃபர்ஸ்ட் a ல இருக்குது எழுதிட்டோம். அதுக்கு அப்புறம் c எழுதணுமா? ஆல்ரெடி இருக்கு, எழுத கூடாது. d e, f ஆல்ரெடி இருக்கு, எழுத வேண்டாம். அங்க b பாருங்க, c, f எல்லாமே இருக்கு. சோ அவ்வளவுதான். இப்போ எண்ணிக்கு 1 2 3 4 5 6 7. அப்போ n of a union b union c சமம் 7 அப்படினு வெச்சிட்டோம். இப்போ என்ன பண்றோம்? இது இடது கை பக்கம் பாத்தீங்களா? இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அதனால இது LHS. அப்போ இதோட முடிஞ்சிருச்சு 1ன்னு வெச்சுக்கிறோம். இப்போ வலது கை பக்கம் RHS எடுக்க போறோம். பாருங்க, n of a கண்டுபிடிச்சிட்டோம், n of b கண்டுபிடிச்சிட்டோம், n of c கண்டுபிடிச்சிட்டோம். a intersection b கண்டுபிடிக்கலாமா? a க்கும் b க்கும் பொதுவானது. பாருங்க, a க்கும் b க்கும் எது பொதுவானது பாருங்க. c இருக்கா? e, f. சோ n of a intersection b எவ்வளவுங்க? 3. அதே மாதிரி b intersection c. b வெட்டு c னா b க்கும் c க்கும் பொதுவானது. நமக்கு எது இருக்கு? c இருக்கு, b இல்ல, e இருக்கா? இல்ல, f இருக்கு. ரெண்டுக்கும் பொதுவா. அதனால n of b வெட்டு c சமம் எத்தனை? 2. பாருங்க, b வெட்டு c. அதே மாதிரி அடுத்தது a வெட்டு c. a வெட்டு c னா a க்கும் c க்கும் பொதுவா உள்ளது. பாருங்க, a இருக்கு, c இருக்கு, f இருக்கு. சோ n of a வெட்டு c சமம் 3 எழுதிட்டோம். கடைசியா இருக்கிறது a intersection b intersection c. அதையும் எழுதிடுவோம். பாருங்க, a intersection b intersection c என்ன அப்படினு பார்த்தா a க்கு b க்கு c க்கு மூணுக்கும் பொதுவானது. a இருக்கா பாருங்க? இல்ல. c பாருங்க, இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. அப்புறம் e இல்ல, f மூணுலயும் இருக்கு பாருங்க. இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. h இல்ல. சோ எது ரெண்டும்னா c யும் f மட்டும் தான். அப்போ c, f. அப்ப எவ்வளவு? n of a intersection b intersection c சமம் 2. இப்போ ஒவ்வொன்றும் தனித்தனியா கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ RHS எடுத்து எழுத போறோம். என்ன RHS பாருங்க, நமக்கு n of a plus n of b plus n of c minus n of a intersection b minus n of b intersection c minus n of a intersection c plus n of a intersection b intersection c. இதுக்கு அப்படி அதனுடைய மதிப்புகளை அங்கங்க பிரதியிட போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இது ஃபர்ஸ்ட் n of a எவ்வளோ? 5 plus 4 plus 4ங்களா? 5 plus 4 plus 4. அதாவது இது மூணுக்கும் போட்டிருக்கோம். இப்போ -3 -2 -3 -2 -3 plus 2. பாத்தீங்களா? இது n of c வரைக்கும் நாம 4 வரைக்கும் எழுதிட்டோம். a intersection b க்கு 3 -3, b intersection c க்கு -2, a intersection c க்கு -3, தென் கடைசியா a intersection b intersection c க்கு +2. பாருங்க, இந்த -2க்கும் +2க்கும் போயிடுச்சுவா? இப்போ இது மைனஸ் கூட்டுங்க. 9 13 13 -6 13 6 போச்சுனா 7ங்களா? இது 2வது. therefore நமக்கு என்ன? இது RHS. இதோட மதிப்பு LHS மதிப்பு பாருங்க, ரெண்டும் சமமா இருக்கா? therefore LHS equal to RHS. சரி பார்க்கப்பட்டது. we have proved அப்படினு சொல்லிட்டு finish பண்ணுங்க. அதுலயே செகண்ட் क्वेश्चन, we have to verify n of a union b union c is equal to n of a plus n of b plus n of c minus n of a intersection b minus n of b intersection c minus n of a intersection c
plus n of A intersection B intersection C for the set A ஒரு எலிமெண்ட் கொடுத்திருக்காங்க, B ஒரு செட் and C ஒரு எலிமெண்ட்ஸோட 4 எலிமெண்ட்ஸோட ஒரு செட் கொடுத்திருக்காங்க. நம்ம இதுதான் ப்ரூஃப் பண்ணனும்னா LHS ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போறோம். LHS அப்படினா முதல்ல A யூனியன் B யூனியன் C கண்டுபிடிக்கணும். A யூனியன் B யூனியன் C னா A ல இருக்குது, B ல இருக்குது, C ல இருக்குது எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரே செட்டுக்குள்ள போட போறோம். So 1 பாருங்க 1 க்கு அப்புறம் 2 இருக்கு, 3 then பாருங்க எல்லாமே சேர்த்து எழுதலாம் இல்லையா? அப்போ 1 2 இருக்கு, 3 இருக்கு, then 5 இருக்கு, 6 7 அப்படினு சொல்லிட்டு இப்படியும் எழுதிக்கலாம். எல்லாம் மூணையும் பார்த்து இப்படி கம்பைன் பண்ணி எழுதிக்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் A ல இருக்குது அப்புறம் B ல இருக்கிறத சேர்த்து C ல இருக்கிறத சேர்த்து எழுதலாம். சோ இப்போ n of A union B union C is equal to 1 2 3 4 5 6 இருக்கு. சோ n of அப்படினாவே எண்ணிக்கை அப்படினு அர்த்தம். சோ எத்தனை இருக்குன்னு எண்ணி நம்ம எழுதிட்டோம். இப்போ RHS எழுத போறோம். RHS அப்படின உடனே இது ஃபுல்லா வரும் இல்லீங்களா? அப்ப முதல்ல n of A வேணும், n of B வேணும், n of C வேணும். அப்ப இதெல்லாம் முதல்ல கண்டுபிடிப்போம். சோ n of A அப்படினா A ல இருக்கிற உறுப்புகளின் எண்ணிக்கை. சோ 1 2 3 அதனால 3. n of B ங்கிறது கவுண்ட் பண்ணி எழுத போறோம். 1 2 3 4 அதையும் எழுதிட்டோம். n of C ங்கிறது அதையும் கவுண்ட் பண்ணி எழுதுறோம் 4. சோ 4. அடுத்து என்ன பண்ண போறோம் பாருங்க, A இன்டர்செக்ஷன் B வேணுமா? A க்கும் B க்கும் பொதுவா உள்ளது 3 and 5 ல பாருங்க, இதுலயும் இருக்கு பாருங்க, ரெண்டுலயும் 3 and 5 இருக்கு. சோ 3 5 அப்படிங்கற இந்த ரெண்டு எலிமெண்ட். சோ n of A intersection B அப்படினா 2 தான் இருக்கு. சோ 2. அப்புறம் B intersection C க்கு போலாம். B க்கும் C க்கும் பொதுவானது எதுன்னு பார்க்கறோம். 5 and 6 இருக்குங்களா? சோ 5 6 இதுலயும் எவ்வளவு தான் இருக்கு அப்படினா n of B intersection C சமம் 2 தான் இருக்கு. அடுத்து A intersection C போலாமா? A intersection C A க்கும் C க்கும் பொதுவானதுன்னு பார்த்தோம்னா 5 மட்டுமா? 1 and 5 பாருங்க, 1 5 இருக்கு, இதுலயும் 1 5 இருக்கு. சோ 1 5. அப்ப எத்தனை? n of A intersection C சமம் 2. இது இல்லாம முதல்ல A intersection B intersection C கண்டுபிடிக்கணும்னா A க்கு C க்கு A க்கு B க்கு C க்கு மூணுலயும் பொதுவா உள்ளது. 1 இருக்கா? இல்ல. 3 இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு, பட் இதுல இல்ல. 5 இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்கயும் இருக்கு. சோ அந்த 1 தான். அப்ப 5 மட்டும் தான் அது செட்டுக்குள்ளார. சோ n of A intersection B intersection C is equal to 1. இத கொண்டு வந்து நாம இதுல ரைட் ஹேண்ட் சைடுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ n of A plus n of B plus n of C minus n of A intersection B minus n of B intersection C minus n of A intersection C plus n of A intersection B intersection C is equal to நாம் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் மூணுக்கும் 3 plus 4 plus 4 3 plus 4 plus 4 அதுக்கு அப்புறம் minus of A intersection B க்கு 2 B intersection C க்கு 2 இதுக்கும் ஒரு 2 plus 1 இதுக்கு 1 போட்டங்களா? இப்ப பாருங்க, நம்ம பாருங்க இந்த 4க்கு இந்த 2 அடிச்சிடலாம். இப்போ 3 plus 4 is 7 7 plus 1 is 8 8 minus 2 எவ்வளவுங்க? 6 ஆ? இது நம்பர் 2. நமக்கு நம்பர் 1 என்ன? இங்க அதுவும் 6 தான். So RHS and same answer, LHS அதே same answer. So 1 is equal to 2. நம்ம then straight up hence proved அப்படினு எழுதினா போதும். Exercise 1.6 the fourth sum. In a classroom, all students take part in either music or drama or both. 25 students take part in music, 30 students take part in drama and 8 students take part in both music and drama. Find the number of students who take part only in music and find the number of students who take part only in drama, and we have to find the total number of students in the classroom. அதாவது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு வகுப்பறையில் உள்ள எல்லா மாணவர்களும் ஒண்ணா நாடகத்திலும் அல்லது பாட்டுலயும் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுல என்ன அப்படின்னா 25 மாணவர்கள் பாடுறதுலயும் 30 மாணவர்கள் டிராமாலையும் நாடகத்திலையும் பங்கேற்கிறார்கள். அப்போ இதுல என்னன்னா 8 மாணவர்கள் டிராமாலையும் பங்கேற்கிறாங்க, அப்புறம் பாட்டுலையும் பங்கேற்கிறாங்க. அப்படின்னா எத்தனை மாணவர்கள் பாட்டுல மட்டும் பங்கேற்கிறாங்க, எத்தனை மாணவர்கள் டிராமால மட்டும் பங்கேற்கிறாங்க, இல்ல மொத்தம் கிளாஸ் ரூம்ல இருக்கக்கூடிய மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம ரெண்டு விஷயத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. மியூசிக் அது பத்தியும் டிராமால பங்கேற்கிற மாணவர்கள் பத்தியும் சொல்லியிருக்காங்க. முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம், மியூசிக்ல பங்கேற்கிற மாணவர்களை எம் அப்படின்னு குறிப்பிட்டு ஒரு வட்டமும், நம்ம டிராமால பங்கேற்கிற மாணவர்களை டின்னு குறிப்பிட்டு இன்னொரு வட்டமும் போட்டுக்கிறோம். சோ இங்க என்ன போட்டுக்கிறோம், மியூசிக் அப்படிங்கிறது எம் அப்படின்னு வச்சிருக்கோம்.
டிராமால பங்கேற்கிற மாணவர்களை டீனும் வச்சிருக்கோம் அப்படிங்கிறத இங்க மென்ஷன் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இருக்கக்கூடிய மாணவர்கள் ரெண்டுல ஏதாவது ஒண்ணுல கண்டிப்பா பங்கேற்கிறாங்க. இதுல பங்கேற்காத மாணவர்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏ யூனியன் பியும் யூனிவர்சல் செட்டும் சேம் அப்படின்னு அர்த்தம். அதனால நம்ம தனியா அந்த சதுர பாக்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? அதாவது ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் டேக் பார்ட் இன் எய்தர், ஏதோ ஒண்ணு அவங்க பங்கேற்கிறாங்க, பங்கேற்காத மாணவர்களே இல்லை அப்படின்றதுனால நமக்கு இந்த யூனிவர்சல் செட் சதுர பிராக்கெட் போட தேவையில்லை. இதுக்குள்ளார இருக்கிறதே வந்து சதுர பிராக்கெட்டுக்கு சமமா போச்சு, அதனால அதை புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது என்னன்னா இப்ப என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 25 ஸ்டூடெண்ட்ஸ் டேக் பார்ட் இன் மியூசிக், 25 மாணவர்கள் பாட்டுல பங்கேற்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 25 மாணவர்கள் பாட்டில் மட்டும்னு சொல்லல, அப்ப பாட்டுல பங்கேற்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த வட்டம் முழுசும், அதனால அதை வெளியே போட்டுக்கணும். அதே போல டிராமால பங்கேற்கிற மாணவர்கள் 30 பேர்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் டிராமால மட்டும்னு சொல்லல, அதனால அந்த வட்டம் முழுசும், அதனால வெளியே 30 அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கணும். ரெண்டுலையும் பங்கேற்கிற மாணவர்கள் போது ரெண்டும் இந்த இடத்துல வரும்ல, அப்ப கண்டிப்பா அதை 8ன்னு போட்டுக்கலாம். இப்ப என்ன பண்ண போறோம், இது மட்டும் கண்டுபிடிக்கணும். இந்த வட்டம் முழுசும் 25, இது மட்டும் கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணும், இந்த 25 எடுத்து உள்ள போட்டுட்டு இந்த 8 கழிச்சிடணும். ஏன்னா ஆல்ரெடி இங்க 8 போட்டுட்டோம், அதனால இந்த 8 கழிச்சுட்டு இது மட்டும் எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். எவ்வளவு வருங்க, 17 இல்லைங்களா? சரி, அதே மாதிரி இந்த 30 எடுத்து உள்ள போட்டு இந்த 8 கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 22. இப்போ என்ன அப்படின்னா பாருங்க, இது ரெண்டையும் ஆட் பண்ணா 25 வருதா, இது ரெண்டு ஆட் பண்ணா 30 வருதா? ஓகே, அப்போ இந்த இடத்துல இருக்கிறது என்ன அப்படின்னா பாட்டில் மட்டும் பங்கேற்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை. இந்த இடத்துல இருக்கிறது அப்படின்னா ஆமாங்க, டிராமால மட்டும் பங்கேற்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை. இது ரெண்டுலையும் கலந்துக்கிறது. இவ்வளவுதான், நம்ம டயக்ராமும் முடிஞ்சிருச்சு, நம்ம கணக்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ இது ஒன்னா ஃபார்முலா மெத்தட் இல்லைன்னா டயக்ராம் மெத்தடுவாங்க. இந்த மாதிரி கேள்விகளுக்கு வந்து டயக்ராம் மெத்தட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த மெத்தடே போதும். இதை பார்த்து நம்ம ஆன்சர் எழுதினா போதும். ஃபர்ஸ்ட் கேள்விக்கான ஆன்சர் பாருங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் பார்ட் ஒன்லி இன் மியூசிக். எத்தனை பேர், 17 பேர் மியூசிக்ல மட்டும் கலந்துக்கிறவங்க. இரண்டாவது, நாடகத்தில் மட்டும் பங்கேற்கிறவங்க எத்தனை பேர்னா இதான் நீங்க டிராமாவில், இது டிராமா மட்டும்னா 22. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை மொத்த மாணவர்கள் எத்தனை பேர்னு கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னு இருக்காங்க. நம்ம இதை மூணையும் கூட்டிக்கிட்டா போதும். கூட்டலாங்களா, 17 + 8 + 22, 22 8 கூட்டினா 30, 30 + 17 47. அதனால இவ்வளவுதான். அதுலயே 5th question, in a party of 45 people each one likes tea or coffee or both. இப்போ நம்ம ஒவ்வொரு லைன்ல இருந்து ஒவ்வொரு ஹிண்ட் எடுக்க போறோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன ஹிண்ட் அப்படின்னா, ஒரு பார்ட்டியில கலந்து கொள்கிற மக்கள்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஏதாவது ஒண்ணா டீ குடிக்கிறாங்க, இல்ல காஃபி குடிக்கிறாங்க, இல்ல ரெண்டுமே குடிக்கிறாங்க அப்படின்னு இருக்காங்க. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா n of A union B சமம் 45 அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 35 people like tea. நமக்கு வந்து டீயை வந்து நம்ம ஒருவேளை டீயை வந்து ஏன்னு வச்சுக்கோ, இல்லைன்னா டீனே வச்சுக்கோ. இந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா டீக்கு டீயும் காஃபிக்கு சீனு வச்சுக்கலாம். அப்போ எத்தனை பேர் டீ குடிக்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, 35 people like tea. அப்போ வந்து n of t is equal to 35 அப்படின்னு எழுதிருக்கோம். அதே போல 20 people like coffee. அப்ப n of c is equal to 20 அப்படின்னு கொஸ்டின் படிக்கும் போதே நம்ம ஒவ்வொரு லைனும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுத ஆரம்பிச்சிடும். Find the number of people who like both tea and coffee. ரெண்டும் காஃபி டீ ரெண்டும் சாப்பிட்றவங்க எத்தனை பேர், யாருக்கெல்லாம் டீ பிடிக்காதோ அவங்களையும், யாருக்கெல்லாம் காஃபி பிடிக்காதோ அவங்களையும் கண்டுபிடிச்சி எழுதுங்கன்னு இருக்காங்க. நான் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 2 மெத்தட்ல இதை சால்வ் பண்ணலாம். ஒன்று ஃபார்முலா மெத்தட், இன்னொன்று வந்துட்டு டயக்ராம் மெத்தட். ஆக்சுவலி நமக்கு இந்த இன்டர்செக்ஷன் கிடைச்சது. இப்போ வந்து A இன்டர்செக்ஷன் B கிடைக்குது அப்படின்னா, அதாவது போத் கொடுத்துருந்தாங்க, அவங்களே வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டயக்ராம் மெத்தட் போடுறது ரொம்ப ஈஸி. ஆனா அந்த போத் கண்டுபிடின்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இந்த மெத்தட் ஃபார்முலா மெத்தட் போடுறது தான் ஈஸி. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னா n of A union B is equal to n of A plus n of B minus n of A intersection Bங்கிற ஃபார்முலா நல்லா தெரியும். இந்த இடத்துல நம்ம ஏக்கு பிக்கு பதிலா டீயும் சியும் போட்டுருக்கோங்களா, அதை பண்ணுவோம். இப்போ இதுல நமக்கு இதெல்லாம் தெரியும், இதுதான் கண்டுபிடிக்கும் போது இதை லெஃப்ட் கொண்டு வரும். ஸோ n of நம்ம ஏக்கும் பிக்கும் பதில் டி இன்டர்செக்ஷன் சி போட்டுக்கிறோம். இங்க n of t plus n of c minus n of இது இங்க கொண்டு வரோம் இல்லைங்களா, t union c போட்டோமா. இப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இது கிடைச்சிரும் பாருங்க. இப்போ வந்து n of t வந்து 35 plus 20 minus 45. இப்போ என்னாச்சு, இது ரெண்டையும் கூட்டினா 55ங்களா, மைனஸ் 45. அப்போ n of
T intersection C எவ்வளோ அப்படின்னா 10 பேர் ரெண்டையும் குடிக்கிறாங்க. அதாவது குழம்பி மற்றும் தேநீர் ரெண்டையும் யார் குடிக்கிறாங்கன்னா 10 பேர் குடிக்கிறாங்க. அப்போ நம்ம அந்த டயக்ராம் இப்போ போட்டுக்கணும். பாருங்க, இது டீ, இது காஃபி. நமக்கு தெரியும் டீ எத்தனை பேர்? 35 பேர். காஃபி எத்தனை பேர்? 20 பேர். தேநீர் வந்து 35 பேரும் குழம்பி வந்து 20 பேரும். ரெண்டும் குடிக்கிறவங்க இங்க 10 பேர். இப்ப கழிச்சு போடலாங்களா? 35 மைனஸ் 10 25. அதே மாதிரி இந்த கொண்டு வாங்க, 20 உள்ள கொண்டு வாங்க, மைனஸ் 10 10ன்னு போட்டோமா? அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா 25 பேர் வந்து தேநீர் மட்டும் டீ மட்டும் குடிக்கிறவங்க, 10 பேர் காஃபியை மட்டும் குடிக்கிறவங்க. இப்போ ரெண்டும் குடிக்கிறவங்க வந்து தேநீர் குழம்பி ரெண்டையும் குடிக்கிறவங்க வந்து 10 பேர் அப்படிங்கிறது இப்போ இந்த டயக்ராம்ல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ கேட்டிருக்கிற கேள்விக்கு ஆன்சர் எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி என்னங்க? 10 பேர் வந்து ரெண்டும் குடிக்கிறவங்க, நம்ம இப்படியே கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது டு நாட் லைக் டீ, டீ பிடிக்காதவங்க அப்படின்னா இது ஃபுல்லாவே வராது. டீ பிடிக்காதவங்க யாரு? இப்போ இந்த காஃபி குடிக்கிறவங்க தானே, அப்போ அது ரெண்டாவது 10 பேர். அடுத்து டு நாட் லைக் காஃபி, குழம்பியே பிடிக்காதவங்கன்னா இது ஃபுல்லா காஃபி இல்லைங்களா, அது பிடிக்காதவங்கலாம் இதுல வந்துருவாங்க. அப்போ பிடிச்சவங்க இதுல வந்துருவாங்க, பிடிக்காதவங்கன்னா இது தானே, அப்போ எவ்வளோ? 25. அவ்வளவுதாங்க. ஸோ இந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணா போதும். முதல் கேள்வி ரெண்டையும் விரும்புபவர்கள், அது இங்க பார்த்து எழுதிட்டோம். அப்புறம் டு நாட் லைக் டீ, டீ தேநீர் பிடிக்காதவங்க, பிடிச்சவங்க இதுக்குள்ளார வந்துருவாங்க. அப்போ பிடிக்காதவங்க அந்த பக்கம் தானே வருவாங்க, அந்த 10 நம்ம எழுதிட்டோம். அடுத்து டு நாட் லைக் காஃபி, குழம்பியை பிடிக்காதவர்கள், குழம்பி பிடிச்சவங்க இதுக்குள்ள இந்த வட்டத்துக்குள்ளார ஃபுல்லா வந்துருவாங்க. வர பிடிக்காதவங்க அப்படின்னா இந்த 25. அவ்வளவுதாங்க ஆன்சர். Fifth question, in an examination 50% of the students passed in maths and 70% of the students passed in science, while 10% students failed in both subjects. 300 students passed in at least one subject. Find the total number of students who appeared in the examination if they took the examination in only 2 subjects. அதாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு 50% மாணவர்கள் வந்து கணிதத்திலும் அப்புறம் 70% மாணவர்கள் அறிவியலிலும் பாஸ் பண்றாங்க. 10% மாணவர்கள் ரெண்டுலையுமே தேர்ச்சி பெறல. இப்போ என்னன்னா 300 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு சப்ஜெக்ட்லயாவது அவங்க வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 தேர்வையும், அதாவது நமக்கு எக்ஸாமினேஷன்ல இந்த சயின்ஸும் மேத்ஸும் மட்டும்தான் இருக்கிற மாணவர்கள் எல்லாமே பரீட்சையா எழுதினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா எத்தனை மாணவர்கள் அந்த பரீட்சையில பங்கேற்றிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நாம அவங்க கொடுத்த டேட்டா வச்சு ஒரு டயக்ராம் போட போறோம். பாருங்க, இதுதான் டயக்ராம். இப்போ வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10% மாணவர்கள் பாஸ் பண்ணலன்னு இருக்காங்க. அப்ப நம்ம பாஸ் பண்ணதை உள்ள கொண்டு வருவோம். மேத்ஸ்ல பாஸ் பண்ணதை எம்னு போட்டுக்க போறோம், சயின்ஸ்ல பாஸ் பண்ணதை எஸ்ன்னு போட்டுக்க போறோம். 10% மாணவர்கள் ரெண்டுலயும் தேர்ச்சி பெறலைங்கிறதுனால தான் இந்த சதுர பாக்ஸ் போட்டிருக்கோம். நம்ம அதுக்கு ஒரு 10% கொடுத்துருக்கோம். அப்புறம் பாருங்க 50% மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு இருக்கா, மேத்தமேட்டிக்ஸ் ஒன்லின்னு சொல்லலாம், அதனால வெளியே எப்படி போட்டுட்டோம். அதே போல சயின்ஸுக்கு 70%ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல இருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா எண்ணிக்கையில கொடுத்தாங்க, மற்றதெல்லாம் பெர்சன்டேஜ்ல கொடுத்துட்டு இதுல 300 பேர் வந்து ரெண்டுலயும் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி நாம அப்படி கொடுத்துருக்கும் போது நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா, முதல்ல இந்த இடத்த, அதாவது எம் இன்டர்செக்ஷன் எஸ், இது என்னன்னு சொல்லுவாங்க, எம் வெட்டி எஸ்ன்னு சொல்லுவோமா, இது முதல்ல சதவீதத்துல நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம் வாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா எம் சேர்ப்பு, இதுல வந்து நமக்கு இந்த டயக்ராம்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா என் ஆஃப் எம் யூனியன் எஸ், அதாவது சேர்ப்பு அப்படிங்கிறது இதுக்குள்ள இருக்கிறது. 10% ஃபெயில் அப்படின்றதுனால 90% பாஸ் இல்லைங்களா, அப்ப அதை தான் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா எம் யூனியன் எஸ். பாஸ் ஆனவங்க உள்ள வந்துடுறாங்க, 10% ஃபெயில் ஆனவங்க வெளியே இருக்காங்க. சதவீதம் அப்படின்னாவே மொத்தம் 100, 100ல இது 10 போச்சுன்னா மீதி இருக்கிறது 90 தானே. அதனாலதான் எம் ஆஃப் என் ஆஃப் எம் யூனியன் எஸ் சேர்ப்பு எஸ் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 90% சொல்லியிருக்கோம். கணிதத்தில் தேர்ச்சி எம்னும், மேத்ஸ்ல தேர்ச்சியானது எம்னும், சயின்ஸ்ல தேர்ச்சியானது எஸ்னும் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இங்க மென்ஷன் பண்றோம். ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இன் மேத்ஸ், இன் சயின்ஸ் எம் எஸ்னு வச்சிருக்கோம். சரி, இப்போ வந்து என் ஆஃப் எம் அப்படின்னா நமக்கு இங்க இருக்கிற 50%, அதே போல என் ஆஃப் எஸ் அப்படிங்கிறது 70% இல்லைங்களா. நம்ம இப்ப என்ன கண்டுபிடிக்கணும், என் ஆஃப் எம் இன்டர்செக்ஷன் எஸ். என்ன ஃபார்முலா, என் ஆஃப் எம் பிளஸ் என் ஆஃப் எஸ் மைனஸ் என் ஆஃப் எம் யூனியன் எஸ். இதான் எங்க ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப என்ன ஆகும், நமக்கு இதுக்கு கண்டுபிடிக்கிறோம், எம்முக்கு 50 போடுறோம்,
plus 70 எல்லாமே percentageல தான் நம்ம அப்படியே வெச்சுக்கிறோம் 90% பாத்தீங்கன்னா 120% minus 90% and you will get it as 30%. அது n of m intersection s. அதாவது இது 30% ன்னு சொல்லிருக்காங்க. அப்போ 30% of x நாம வந்து let x be the total number of students wrote the exam. தேர்வு எழுதிய மாணவர்களின் எண்ணிக்கையை x என்ன அப்படின்னு எழுதிக்கிறோம். தேர்வு எழுதிய மாணவர்கள் எண்ணிக்கையை x. x என்ன இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா x percentage of அதாவது 30% of x 300 அப்படின்னு இருக்காங்க பாருங்க 30% பேர் 300 என்ன பாருங்க n of m intersection s வந்து 30% அதை தான் 300 கொடுத்துருக்காங்க அப்போ x உடைய 30% 300 அப்படின்னா x என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட முடியும் பண்ணலாங்களா இப்போ x into 30% 30/100 எழுதலாமா சமம் 300 பாருங்க இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடலாமா பாருங்க இந்த சைடுல x சமம் இது அப்படியே தலைகீழ அங்க கொண்டு போவோமா எப்படி 300 into 10/3 பாருங்க அடிக்கலாமா 3 ஒரு வாட்டி so 0 0 இப்போ x சமம் 1000 அப்போ மொத்தம் எத்தனை மாணவர்கள் இங்க பரீட்சை எழுதிருக்காங்க 1000 மாணவர்கள் therefore x equal to 1000 students மாணவர்கள் அவ்வளவுதான் நமக்கு கேட்க வேண்டிய கேள்வியுடைய ஆன்சர்